தாக்கப்பட்டதாக கூறப்படும் 2 மீனவர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களின் நிலைமை தொடர்பில் பார்வையிடுவதற்காக கடற்றொழில் அமைச்சர் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். சந்துன்புத்தா எனப்படும் நீண்ட நாள் ஆழ்கடல் படகிலிருந்த 2 மீனவர்களே தாக்குதலை எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் அண்மையில் திக்கோவிட்ட துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றுள்ளனர். இதற்கு முன்னர் தினிதித்துவ படகு சென்று தாக்கப்பட்டதாக கூறப்படும் சில மீனவர்கள் காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான மீனவர்களின் உறவினர்கள் இன்று இந்திய தூதரகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கடற்படையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எமது பிள்ளைகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த படகுகள் தொழிலுக்கு சென்றன. மரக்கரையும் மீன்களும் அந்த படகுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவித்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன்று அதிகாலை இந்திய தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்திய கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவற்படையினருக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் இது தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதாக இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.